மெய்யாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொண்ட ஒரே ஒரு வேத பகுதி ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம், அதில் உள்ள 12வது 13வது வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி ஆதியாகமம் 26, அதில் உள்ள 12, 13 வேத வசனங்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசத்துல அவன் விதைத்த விதைக்கு மேனியை பலனை கொடுக்கிறவர் 100 மடங்கு பலனை கொடுத்து அவனை ஐஸ்வர்யவனாய் மாற்றி வர வர அவனை விருத்தி அடைய செய்து மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் குடும்பமாய் இந்த தேசத்தில் இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பம் வெவ்வேறு பகுதியிலிருந்து நீங்கள் ஒரு குடும்ப தலைவனாய் அல்லது குடும்ப தலைவியாய் அல்லது பிள்ளைகளாக ஒரு மகனாக மகளாக பணி செய்கிறவர்களாய் இருக்கலாம். இந்த நாளில ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவனுடைய பங்கு எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் ஆழமாய் ஒரே ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த சம்பவம் நமக்கு தெரியாத அல்லது புரியாத சம்பவம் அல்ல. அடிக்கடி இந்த சம்பவத்திலிருந்து பல் ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான செய்திகளை தேவ மனிதர்களுடைய வாயிலிருந்து நீங்கள் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. ஈசாக்கு எந்த தேசத்துல விதை விதைத்தானா? பெலிஸ்தருடைய தேசத்துல அபிமெலேக்குக்கு கீழாக கேரார் என்கிற பகுதியில ஈசாக்கு இருந்த நாட்களில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நீங்கள் அந்த ஆதியாகமம் 26:1 வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஆபிரகாம் யார்? ஈசாக்குடைய தகப்பன். ஆனால் ஆபிரகாம் என்ன செய்தார்? எகிப்துக்கு போனார். பஞ்சம் கொடியதாயிற்று என்று சொன்ன போது எகிப்துக்கு போனார். எனவே ஆண்டவர் இரவிலே தரிசனமாகி ஈசாக்கோடு கூட என்ன சொன்னார்னா, ஈசாக்கே, நீ உன்னுடைய தகப்பன் போனது போல இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போக வேண்டாம். இந்த தேசத்திலேயே நீ குடியிரு. ஸ்டே ஆன் திஸ் கண்ட்ரி. ஐ வில் bless you. எப்படி உன்னை ஆசீர்வதிப்பேன்? உன் தகப்பனாகிய ஆபிரகாமை எப்படி நான் ஆசீர்வதித்தேனோ அப்படியே நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இந்த ஈசாக்கோடு கூட தரிசனத்தில் பேசினார். எனவே ஆண்டவர் வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து தரிசனம் கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று நம்பி ஈசாக்கு அந்த தேசத்தில் குடியிருந்தான். அவன் குடியிருந்த நாட்கள்ல நான் சொன்னது போல கொடிய பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நாட்கள்ல தான் விதை விதைத்தான். நீங்கள் சங்கீதம் 126 விதை விதைக்கும் போது அவன் எப்படி விதை விதைக்கிறானா? கண்ணீரோடு விதைக்கிறானா. ஆனால் அறுக்கும் போது எப்படி அறுக்கிறானா? கம்பீரத்தோடு அறுக்கிறான். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, பஞ்ச தேசத்தில் இருந்தான், பஞ்ச நாட்களில் தான் விதை விதைத்தான். ஆனால் ஆண்டவர் இந்த ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்தாரா? 100-fold blessing. 100 மடங்கு ஆசீர்வாதம். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். முந்தின சீரை விட நற்சீரை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வேதத்தில். ஆனா இங்கு 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு ஆசீர்வதித்ததுனால அந்த பெலிஸ்தர்களுக்கு, அபிமெலேக்குக்கு கீழே இருந்த தேசத்தின் ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய மேனியை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து, நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, நான் வாசிக்க கேட்ட பகுதியில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:22 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் என்ன கூட்டுறது இல்லையாம்? வேதனையை கூட்டுகிறது இல்லை.
நாம் கடுமையாய் பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம், ஏன் ஓவர் டைம் அதிகப்படியாக கூட உழைக்கிறோம், நம்முடைய திராணிக்கு மிஞ்சி உழைக்கிறோம். சில வேளைகளில் அந்த மாதத்தின் முடிவில் நாம் செல்லும் செலவை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தனா, என்ன இது இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தும் ஒரு பலனையே நான் கண்டுபிடிக்க முடியலையே. ஒருவேளை ஏக்கத்தோடு கூட இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த ஈசாக்கை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன? கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருக்க காரணம் என்ன? இவன் செய்த யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ண காரணம் என்ன என்று நான் கொஞ்சம் ஆழமாய் உங்களை வேதத்தின் ஆழத்திற்கு இழுத்து செல்ல விரும்புகிறேன். இந்த ஈசாக்கு எப்படிப்பட்டவனாக இருந்ததுனால ஆண்டவர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தாராம். முதல்ல ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் 24, 63, 64 வசனங்களை கூட நான் வாசிக்க கேட்க போகின்றோம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். ஈசாக்கு சாயங்கால வேளையில என்ன பண்ண போனாரா? தியானம் பண்ண போனார். சிலர் வழக்கமான ஒரு பழக்கத்தை வைத்திருப்பார். என்ன பழக்கம் வச்சிருப்பாங்கன்னா, ஒண்ணு காலையில அல்லது மாலையில வாக்கிங் போறது, ஜாகிங் போறது, அல்லது சிறந்த உடற்பயிற்சிகளை செய்வது. சரீரத்தில் ஏற்பட்ட ஏதோ சில பலவீனங்களினால அது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஈசாக்க பாருங்க, ஆண்டவர் அந்நிய தேசத்தில் இருந்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன என்று வேதத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, முதல் காரியம், சாயங்காலமான வேளையில தியானம் பண்ணுவதற்காக புறப்படுகிறார். நீங்களும் நானும் இருக்கிற இந்த காலம் அல்ல ஈசாக்கின் நாட்கள். உங்க கையிலும் என் கையிலையும் கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். இந்த பொக்கிஷத்துல எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் விலையேறப்பட்டது. எந்த மனுஷனாலும் பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை தான் உங்க கையில என் கையில ஆண்டவர் ஜீவ புஸ்தகமாய் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஈசாக்கு நாட்களில் இப்படிப்பட்ட வாய்ப்புகள், வசதிகள் எல்லாம் இல்லை. ஆனால் அவனுடைய நாட்களில் என்ன தியானம் பண்ணியிருப்பான் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். நான் எந்த கமெண்ட்ரியும் பார்க்கல, எந்த வேத ஆராய்ச்சிகளையும் போய் தேடி பார்க்கல. எனக்குள்ளே நான் யோசித்து பார்த்தேன், ஈசாக்குக்கு அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் எந்த சூழ்நிலையில கர்த்தரை பின்பற்றினார், ஆராதித்தார், தொழுது கொண்டார், எந்த சூழ்நிலையில் தான் ஈசாக்கை ஆபிரகாம் எப்படி பெற்றெடுத்தார் என்கிற விதமெல்லாம் ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்கு கற்றுக் கொடுத்திருப்பார். நிச்சயம் கற்றுக் கொடுத்திருப்பார். 100வது வயதுல பிறந்தவன் தான் இந்த ஈசாக். ஈசாக்குனாலே இவனுக்கு ஒரு நல்ல பேர் உண்டு, வாக்குத்தத்தத்தின் மகன். குறித்த காலத்தில் ஆதியாகமம் 21:1-2 வசனங்களின் படி, ரோமருக்கு நிருபம் 4:17 முதல் 21 வசனங்களின் படி, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் சூழ்நிலையை பார்க்காம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி அவரை விசுவாசித்தவன் தான் ஈசாக்கின் தகப்பனாகிய ஆபிரகாம். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வந்தவன் தான் இந்த ஆபிரகாம். ஏன்? கர்த்தர் காண்பித்த அந்த மலைக்கு தன் மகனை கையிலே பிடித்து கொண்டு பலி செலுத்துவதற்காக போன போது இந்த ஈசாக்கு தான் கேட்கிறார், அப்பா எல்லாம் கையில இருக்குது, நெருப்பு இருக்குது, விறகு இருக்குது, ஆனா பலிக்கான ஆடு மாத்திரம் இல்ல, அது எங்கப்பா? இந்த ஈசாக்குக்கு சின்ன வயதுல ஆழமாய் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை இன்னும் ஞாபகத்திலே இருக்கும். அது பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே, நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஆதியிலே ஆண்டவர் எப்படி வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், எப்படி மனுஷனை உண்டாக்கினார், மனுஷனை எப்படி படைத்தார்,
ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினாரை. குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறது, அவங்க ஏன் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்து போனார்கள், அதற்கு பின்பு நோவாவின் நாட்களில் என்னென்ன நடந்துச்சு, எல்லாவற்றையும் தியானம் பண்ணும்படிக்குத்தான் ஈசாக்கு சாயங்கால வேளையை செலக்ட் பண்ணி தியானம் பண்ணுகிற வேளையில தான் தன் கண்களை ஏறிட்டு பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான் என்று வேதம் சொல்கிறது. எப்போ நமக்கு நன்மை வரும் தெரியுமா? ஒட்டகத்துல யாரு வந்தா? ஈசாக்குக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த ஒரு ரெபேக்காலை எலியேசர் என்கிற தூதன் அழைத்து கொண்டு வர்றான் ஒட்டகத்துல. ஈசாக்கு ரெபேக்கால் வருவான்னு சொல்லி தியானம் பண்ண போகல. இன்னைக்கு நாம் தவறான சில காரியங்களை புரிந்து கொள்ளுகிறோம். ஆனா ஈசாக்கு வழக்கமாய் தியானம் பண்ணுகிற அந்த மாலை வேளையில தான் தன் கண்களை ஏறிட்டு பார்த்தபோது நன்மையான ஈவாகிய ஒரு மனைவி ஆண்டவர் அனுப்பி கொடுக்கிறார். தியானம் பண்ண நம்முடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவோம்னா நன்மை பரத்திலிருந்து நம்மை தேடி வரும். சங்கீதம் 121:1-2 சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் என்ன செய்கிறேன்? ஏறெடுக்கிறேன். தியானம்னா நமக்கு தெரியும், மெடிடேஷன். நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக மெடிடேட் பண்றாங்க, நிறைய தெய்வங்களை சொல்லி மெடிடேட் பண்றாங்க. ஆனா நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் நம் தேவைகளை எல்லாம் ஆச்சரியமாய் சந்தித்து நடத்துகிறவர். ஏசாயா 58:11 படி கர்த்தர் நித்தமும் நடத்துகிறவர், மகா வறட்சியிலும் நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம். சாயங்கால வேளையில தியானம் பண்ணுகிற தியான புருஷனா இருந்தபடியினால் ஆண்டவர் ஈசாக்குக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த நன்மையை காண பண்ணினார். அதனால நடந்தது என்ன தெரியுமா? அது வரைக்கும் அவனுடைய தாயாருக்காக அவன் அடைந்திருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, தியானம் பண்ணும்போது 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, நம்முடைய துக்கம் மாறி கர்த்தர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். 2வது, நமக்கு என்னென்ன நன்மை தேவையோ அந்த நன்மை அவர் பரத்தில் இருந்து கொடுக்கிறார். கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது கொடுக்கிறார். வேதத்துல சங்கீதக்காரன் இவ்வாறு சொல்கிறார். நான் வாசிக்க கேட்க போறோம். சங்கீதம் 119, 147, 148வது வசனத்தை நான் வாசிக்க கேட்க போகின்றோம். தாவீதினுடைய அனுபவத்தை பாருங்க. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி. உமது வசனத்தை தியானிக்கும்படி. குறித்த ஜாமங்களுக்கு முன்னே. குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். கண்கள் விழித்துக் கொள்ளும். எவ்வளவு ஆச்சரியமான அனுபவம் பாருங்க. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில சொல்றான், உம்முடைய வசனத்தை தியானிக்க நான் அதிகாலையில காத்திருக்கிறேன். குறித்த ஜாமத்திற்கு முன்பதாக என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 119 71, 72 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா 72வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அதே சங்கீதம் 119 49, 50வது வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை நினைத்தருளும் ஐயா, அதுதான் என்னுடைய சிறு எனக்கு ஆறுதல். உன்னுடைய வேதம் மாத்திரம் என் மன மகிழ்ச்சியா இராதிருக்கும் என்று சொன்னால் என் துக்கத்துல என்றைக்கோ நான் அமிழ்ந்து போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன் என்று. கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க குடும்ப தலைவனாக இருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானிக்கிற அனுபவம் இல்லை என்றால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் குடும்ப தலைவியா இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம். வேலை ஷெட்யூல் ஒருவேளை ரொம்ப பிஸியா இருக்கலாம். மேபி டைட் ஒர்க்கர், ரொம்ப நெருக்கமான பணி செய்கிறவர்களா இருக்கலாம். நேரமே இல்லை பிரதர், எல்லாவற்றுக்கும் சமயத்தை கொடுக்கிறோம், ஆனா வேதம் வாசிக்கிறதுக்கு, அதை தியானம் பண்றதுக்கு சமயம் கொடுக்கலன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறார்.
ஈசாக்கை அந்நிய தேசத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்து அவனை விருத்தி அடைய பண்ணி மகா பெரியவனாய் பலத்தவனாய், ஏன் அந்த அபிமெலேக்கு ராஜா பொறாமை கொள்ளும் அளவிற்கு தேசத்தை விட்டு நீ ஓடி இருப்பா, தேசத்துல இருக்காத, ஒடியே போயிருன்னு சொல்லி துரத்தும் அளவிற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன தெரியுமா? வேதத்தை தியானிக்கிற தியான புருஷனா இருந்தான். ஓசியா தீர்க்கன் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்லுகிற காரியத்தை கவனமாய் வாசிப்பீங்கன்னா, ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 4வது அதிகாரத்துல 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் உங்க கையில என் கையில என்ன கொடுத்தாராம் தெரியுமா? வேத வாக்கியங்களை கொடுத்திருக்கிறார். அதே ஓசியாவுல 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, நம்முடைய கையில தேவன் வேதத்தின் மகத்துவங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளில் நாம் அதை எப்படி எண்ணுகிறோம் தெரியுமா? அந்நிய காரியமாய் எண்ணுகிறோம். எனவே தன் ஓசியா 4:6 தன் ஜனத்தை பார்த்து ஓசியா தீர்க்கன் எச்சரிப்போடு கூட சொல்கிறான், என் ஜனம் அறிவில்லாமையினால் சில காரியங்களை செய்கிறார்கள். ஏன்? அவங்க வேதத்தை மறந்துட்டாங்க. ஆனா நானும் அவங்க பிள்ளைங்களை மறந்துருவேன். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை மறக்கிறவர் அல்ல, நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை உருவாக்கினவர். அவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறவர். நம்மை ஒருபோதும் அவர் மறப்பதில்லை. பல வேளைகளில் நாம் அவரை விட்டு தூரம் போகிறோம், ஆனால் அவர் நம்மை விட்டு தூரம் போகவே இல்லை. அவர் நம்மோடு கூட தான் இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். எனவே தன் சங்கீதம் 32:8, ஏசாயா 48:17-18 வசனங்களில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன். நமக்கு பிரயோஜனமாயிருக்கிறதை போதித்து நடத்துகிற நம் சேனைகளின் கர்த்தர் அவர் ஆச்சரியமானவர். நம் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வேதத்தில் இருந்து நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். பிள்ளையே, எத்தனையோ காரியங்களை நாம் தியானிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை நாம் தேடி ஆராய்ந்து பார்க்கிறோம். இப்ப சின்ன காரியம்னா கூட கூகுள்ல போய் சர்ச் பண்றோம்ல. ஆனா வேதத்தை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வான் தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகம் 1, 2வது 3வது வேத வசனம் சொல்கிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் யாரா? அவன் பாக்கியவான். 3வது வசனத்தின் கடைசி வரி சொல்கிறது, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அது மாத்திரம் இல்ல, யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 6-7 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருந்தால் நீ எப்படி நடந்து கொள்வாயாம்? புத்திமானாய நடந்து கொள்வாய். You will be a successful. நீங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். 3வது, கர்த்தருடைய வேதத்தில் கவனமாயிருந்து அதில் பிரியமாயிருந்து அதுல தியானமா இருப்போம்னா, இந்த வேத வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதா? யோவான் 15:7 சொல்கிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கிறோமோ அவற்றுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, ஏன் இந்த வேதத்தை வாசிக்கணும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 17 வசனம் சொல்கிறது, இந்த வசனமே நம்மை சுத்தம் பண்ணுகிறது. நம்ம இருக்கிற எல்லா தேவையில்லாத அழுக்கை, கழிவை போல, ஈயத்தை போல இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி சுத்தம் பண்ணுகிறது. 1 தீமோத்தேயு 4:5 பாருங்கள், அது ஜெபத்தினாலும் வேத வசனத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இவ்வளவு மகத்துவங்களை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஈசாக்கு நாட்களில் இந்த பாக்கியம் இல்ல, ஆனா அப்படிப்பட்ட நாளிலும் சாயங்கால வேளையில தியானம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருந்தபடினால்
ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு தேவையான நன்மையை கொடுத்தார், அவனுடைய துக்கத்தில் அவனுக்கு ஆறுதலை கொடுத்து அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்து மகா பெரியவனாக்கினார். எனக்கு அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்கிற அந்த பின்னணியத்தை எடுத்துக்கொண்டால், எல்லாம் என் மனைவி பார்த்துக் கொள்வார், எல்லாம் என் பிள்ளைகள் பார்த்துக் கொள்வார், எனக்கு ரொம்ப வேலைப்பா, வேலை பொழுது ரொம்ப அதிகம் என்று விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். இல்லை இல்ல, அவ்வளவோ காரியங்களை அண்டண்டாடு நாம கடந்து வருகிறோம். எத்தனையோ காரியங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கிறோம், முன்னிலைப்படுத்தி செய்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுத்து அவர் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்று தியானம் பண்ணுகிற தியான புருஷர்களா இருப்பீங்கன்னா, ஈசாக்கை ஆசீர்வதித்து மகா பெரியவனாக்கி விருத்தியடை பண்ணின தேவன் உங்களை விருத்தியடைய பண்ணுவார். ஒரு வாலிப தம்பி ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தெருவில் கடந்து போகும் போதெல்லாம் ஒரு வயதான தகப்பனார் பெரிய வேத புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருப்பதை இவன் ஒவ்வொரு நாளும் அன்று நாடு பார்த்து கொண்டு வருவான். அவனுக்கு ஒரு பெரிய ஆசை. ஒரு நாள் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா, நீர் இந்த கருப்பு புத்தகத்தை தினமும் வாசிக்கிறேன், தினமும் இதை பார்க்கிறேன், இதுல அப்படி என்னதான் இருக்குது? எத்தனையோ மாதங்களா பார்க்கிறேன், அப்படி இதுல என்ன இருக்குது? அவர் இவனுக்கு கற்றுக் கொடுக்கும்படி தன்னுடைய வீட்டின் ஹாலுக்கு அழைத்து சென்றார். தம்பி, இந்த மூங்கில் கூடையில் இருக்கிற கரிக்கட்டை, அந்த காலத்துல அடுப்பு எரிப்பதற்காக பயன்படுத்துகிற இந்த கோல் கரிக்கட்டைய கீழே கொட்டிட்டு இந்த மூங்கில் கூடையில பக்கத்துல இருக்கிற டேப்ல தண்ணீர் வர்ற அந்த டேப்ல தண்ணி பிடிச்சிட்டு வாப்பான்னு சொன்னார். மூங்கில் அந்த கூடையில இருந்த கரிக்கட்டை எல்லாம் கீழே கொட்டினா தன் கை முழுசும் கரியா மாறிடுச்சு. அந்த மூங்கில் கூடையும் கருகருன்னு தான் இருந்துச்சு, அதனுடைய கலர் எல்லாம் மாறிடுச்சு. இப்ப போய் தண்ணீர் பிடிச்சிட்டு வந்தா மூங்கில் கூடையில தண்ணி பிடிக்க முடியாது. அவருக்கும் தெரியும், வாலிபனுக்கும் தெரியும், வழியே கிடையாது. ஒரு முறை பிடிச்சிட்டு வந்தா ஒரு கைப்பிடி அளவு தண்ணி தான் வந்துச்சுது. 7 முறை இப்படி பிடிச்சு கொண்டு வந்தான். இவனுக்கே ஆத்திரம் தாங்க முடியல. இந்த பெரியவரை பார்த்து, என்னையா இது, மூங்கில் கூடையில தண்ணீர் பிடிச்சிட்டு வர முடியுமா? என்கிட்ட ஏன் இந்த காரியத்தை சொன்னீர்னு சொல்லி கேட்டான். அப்ப அந்த பெரியவர் சொன்னாரு, எப்பா, மூங்கில் கூடையில தண்ணி கொண்டு வர முடியாது என்பது எனக்கு தெரியும். இப்ப நீ உன் கையை பாரு, இப்ப நீ உன்னுடைய அந்த மூங்கில் கூடைய பாரு. அவன் பார்த்த போது ஒரு உண்மையை பழிச்சிட்டது. கருகரன்று இருந்த அவனுடைய கையும் அந்த மூங்கில் கூடையும் இப்ப சுத்தமா மாறிச்சு. இப்பதான் சொன்னாரு, என் கையில இந்த கருப்பு புத்தகம், பெரிய புத்தகத்தை எடுத்து வாசித்து கொண்டிருந்தோம் பாத்தியா, ஒவ்வொரு நாளும் வாசிக்க வாசிக்க இந்த கருப்பு புத்தகம் என்ன செய்யுதுன்னா, என்னையும் அறியாமல் எனக்குள்ளே இருக்கிற என் இருதயத்துல என் ஆத்மாவை அரித்து கொண்டு இருக்கிற பாவ காரியங்கள், அசுத்தங்கள், அருவருப்புகள் எல்லாம் இப்ப சுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அனுதினமும் நான் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறேன், சுத்திகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, எனக்கு அன்பான தகப்பனே, உங்களுடைய வாழ்க்கையில ஈசாக்க போல வேத தியானத்தை தியானம் பண்ணுகிற தியான புருஷனாய், திடப்புருஷனா இருப்பீங்கன்னா, ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே தேவன் உங்களை 100 மடங்கு அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற தியான புருஷனா இருந்தா, நீங்களும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை தெரிந்தெடுத்து, தாவீதுனுடைய அனுபவம் அதிகாலையில், ஈசாக்கினுடைய அனுபவம் சாயங்காலமான வேளையில், நீங்களும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தை தெரிந்தெடுத்து வேத வசனங்களை தியானிக்கிற அனுபவத்துக்குள்ளே வருவீங்கன்னா, உங்களையும் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். 2வது, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம், அதில் உள்ள
21வது வசனம் இப்படி சொல்கிறது. ஆதியாகமம் 25 அதில் உள்ள 21 கூட நான் வாசிக்க கேட்க போகின்றோம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தார். இரண்டாவது, கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க காரணம் அவன் தியான புருஷனாய் மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் தன் குடும்பத்தின் தேவைகளுக்காக, தன் மனைவியினுடைய குறைவை நிறைவாக்குவதற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக கூட இருந்தான். இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரமா இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவ குடும்பம் என்கிற பின்னணியத்தில் உள்ளவர்களா இருக்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இல்லாததுனால குடும்பத்திலே பல்வேறு குழப்பங்கள், பிரச்சனைகள் வருகின்றது. குறைவையே சொல்லி வேதனைப்படுத்துகிற பல குடும்பங்கள் பிரிந்து கூட போகின்றது. குறைவையே சுட்டி காண்பித்து வேதனைப்படுத்தி பலர் தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். சமீபத்துல செய்தியில வந்த ஒரு செய்தியை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். குடும்பத்துல கணவன் இந்த கொடிய பேண்டமிக் சிச்சுவேஷன்ல, கொரோனா என்கிற கொடிய நோய் தொற்றினாலே மரித்து போனார். எனவே மனைவி செய்த காரியம் என்ன என்று சொல்லி பின்வருமாறு பரிதாபமான ஒரு காரியத்தை எழுதியிருந்தது. அவர்கள் தேவனை அறியாத, இயேசுவை அறியாத குடும்பத்தினர். மனைவி, அவளுக்கு 2 பிள்ளைகள். என் கணவனே மரித்து போய்விட்டார், இனி நான் என்ன செய்ய முடியும், என் 2 பிள்ளைகளை வைத்து என்ன செய்ய முடியும் என்று தன் உயிரை மாய்த்துக் கொண்டு விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் குடும்ப தலைவனுடைய 2வது பங்கு என்னன்னா, வேதத்தை தியானிக்கிற தியான புருஷனாய் மாத்திரம் அல்ல, ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஈசாக்குக்கு எப்பொழுது திருமணம் முடிந்தது? 40 வயதாக இருக்கும்போது ஈசாக்கு ரெபெக்காளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் எப்பொழுது இந்த ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் பிள்ளைகள் பிறந்ததா? அவள் ஏசாவையும் யாக்கோபையும் பெற்று எடுக்கும் போது 60 வயதாக ஈசாக்குக்கு இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஏறக்குறைய 20 ஆண்டுகள் தன் மனைவியினுடைய குறைவை நிறைவாக்க, ஆண்டவரே நீர் நினைத்தருளும், கர்ப்பத்தின் கனியை கொடுத்தீங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி தன் குடும்பத்தின் குறைவை நிறைவாக்குகிற ஆண்டவருடைய கரத்தில் ஜெபத்தை, வேண்டுதலை, விண்ணப்பத்தை ஏறெடுக்க தவறவில்லை. சங்கீதம் 62:8 சொல்கிறது, இருதயத்தில் உள்ள பாரங்களை, வியாகுலங்களை எல்லாம் தண்ணீரை போல ஊற்றிவிட வேண்டும் என்று. பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நாம் 2வது செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் ஜெபத்தை கர்த்தருக்கு ஏறெடுக்கிறவர்களாய், ஜெபத்தில் உறுதியாய் நிற்கிறவர்களாய் இருந்தால், ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல எல்லாவற்றிலும் கையின் பிரயாசத்தில் ஆசீர்வதித்தார், குடும்ப வாழ்க்கையிலும் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல நம்மையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். எனக்கு ஜெபம்னு சொன்னாலே, ஐயோ பக்கத்துல இருக்கிற என் மனைவி ஜெபிப்பாங்க, எனக்கு ஜெபம்லாம் ரொம்ப ஓடாதுங்க, அப்படிதானே சொல்றோம்ல? இல்லை இல்லை பிரியமானவர்களே, ஒரு தேவ பிள்ளை, ஒரு குடும்ப தலைவன் கட்டாயம் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, கர்த்தர் ஈவாக கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்த்தர் ஈவாக கொடுத்திருக்கிற பணிக்காக, வேலைக்காக, உங்களுடைய சகல எல்லைகளின் பாதுகாப்பிற்காக, உங்கள் சரீர சுகத்திற்காக, உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக கட்டாயம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நாள்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தெய்வ பிள்ளையே, நீங்கள் யாரா இருக்கலாம்,
எப்பேற்பட்ட பொறுப்புல இருக்கிறவங்களா இருக்கலாம், ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஈசாக்கு தன் மனைவி குறைவோடு கூட இருந்தாலும், பிரச்சனைக்கு மத்தியில் இருந்தாலும், ஈசாக்குக்கு தான் தெரியும் குழந்தை இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி. நிந்தை, அவமானம், பரியாசம், பட்டய குத்தை போல வருகின்ற வார்த்தைகள், காயப்படுத்துகிற பல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு நல்ல நாமம் உண்டு. சங்கீதம் 65:2, சங்கீதம் 102, சங்கீதம் 16 வசனம், ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். சங்கீதம் 123:2-3 வசனம் அப்படிதான் சொல்லுது. ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறதே, ஜெபத்தை அங்கீகரிக்கிறதே. நீண்ட காலம் ஏறெடுத்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஈசாக்கின் ஜெபத்திற்கு, விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ரெபெக்காளை கர்த்தர் நினைத்தருளி ஒரே நேரத்தில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளையே, ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபெக்காளும் அவங்களையும் சொல்லணும்ல. அவங்களும் என்ன கேட்கிறாங்க? அடுத்த வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, ரெபெக்காளுடைய வயிற்றுல இப்போ 2 பிள்ளைகள் இருக்கிறார். உள்ளே பெரிய பிரச்சனை வந்துச்சு. ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளுகிற காட்சி உள்ளுக்கே வந்துச்சு. எனவே அவள் செய்த காரியம் என்ன? மனுஷனிடத்துல போய் விசாரிக்கல, கணவனிடத்துல போய் விசாரிக்கல, கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பமாய் இணைந்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிற அந்த குடும்ப ஜெபம் என்கிற அனுபவம் நமக்கு அவசிய தேவை. ஒருவேளை நீங்க வெவ்வேறு டைமிங்ல, ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க இருக்கிற தேசத்தில், அல்லது உங்களுடைய மனைவி பிள்ளைகள் சொந்த தேசத்தில், தாய் தேசத்தில் இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்கிற தேசத்தில் இருக்கலாம். குடும்பமாய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கும்னா, ஈசாக்கை குடும்பமாய் ஆசீர்வதித்து அவன் குறைவை 1 கொரிந்தியர் 13:10 படி, பிலிப்பியர் 4:19 படி, 1 சாமுவேல் 30:19 படி, ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றின் நிறைவை கொடுத்து ஆசீர்வதித்தது போல உங்களையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். கர்த்தருடைய பிள்ளையே, வாக்குத்தத்தம் செய்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாள் மாறவே மாட்டார். அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடவும் மாட்டார். ஈசாக்கை கர்த்தர் 2வது ஆசீர்வதிக்க காரணம், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு உண்மையுள்ள கர்த்தர் இருக்கிறார், அவரின் வியாகுலத்தை, என் அங்கலாய்ப்பை, என் ஜெபத்தை கேட்டு என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று இருதயத்தில நிச்சயத்தோடு கூட தேவ சமூகத்தில் வேண்டுதல் செய்தார். குடும்பங்களில் பிரச்சனை வருவது இயல்பு. ஆனா ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தாதபடிக்கு, குற்றம் சாட்டாதபடிக்கு தேவ சமூகத்துல உங்களுடைய குறைவுகளை அறிக்கை செய்து, தேவ சமூகத்துல உங்களுடைய குறைவுகளை அப்படியே இறக்கி வைப்பீங்கன்னா, பாரங்களை இறக்கி வைக்க பழகுவீங்கன்னா, உங்கள் குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்தவனை நிறுத்தி அடைய பண்ணி மகா பெரியவனாக்க காரணம் என்ன தெரியுமா? தியானிக்கிற தியான புருஷனாய் மாத்திரம் அல்ல, ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாகவும் இருந்தான். குடும்பமாய் தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை ஜெபிக்கிற ஜெப ஆவியினால நிரப்பு. வேதத்தை தியானிக்கிற அந்த வேத தியானத்தின் அனுபவத்தை எனக்கும் தாரும். வேதத்தின் மகத்துவங்களை நான் அந்நிய காரியமா எண்ணிவிடாதபடிக்கு அது கர்த்தரே எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நான் தியானித்து இன்னும் அதுல மேன்மை பெற்றவனாய் மாற என்னையும் நிறுத்தும் என்று சொல்வீங்கன்னா, ஈசாக்கின் 1 மடங்கு ஆசீர்வதித்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஒரே ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம், அதில் உள்ள 24, 25 வேத வசனங்களை கூட நான் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் 26, 24, 25 வேத வசனத்தை
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவருக்கு தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். நம்பர் 3, மூன்றாவது கடைசியுமா, கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? 100 மடங்கு ஆசீர்வதிக்க காரணம் என்ன? நிறைய காரியங்களை வேதத்துல நான் தியானிக்க முடியும். ஆனா நான் குறிப்பாக இந்த 3 பகுதிகளை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கட்டும். மூன்றாவது, ஆண்டவர் அந்த ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, எப்பா, உன்னை நான் ஆசீர்வதித்தது உன் நிமித்தம் இல்ல, என்னுடைய ஊழியக்காரனாகிய உன் தகப்பனாகிய ஆபிரகாமை நிமித்தம் தான் இந்த ஆசீர்வாதம். சொன்ன மாத்திரத்தில் வேதம் சொல்லுது, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். கர்த்தருடைய பிள்ளையே, பழைய ஏற்பாட்டுல நாம வேதத்தை எந்த பக்கத்துல புரட்டி திருப்பினாலும் கர்த்தர் எப்பெல்லாம் அவர்களுக்கு நன்மைகளை செய்தாரோ, அப்பெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செய்தாரோ, அப்பெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை ஒரு தூணை நிறுத்தி அதுல எண்ணெயை வார்த்து கர்த்தருக்கென்று பொருத்தனை செய்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள், பலி செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனா கிருபையின் காலத்துல வாழுகிற உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 4வது அதிகாரம் 21 24 வேத வசனத்தை திருப்பினீங்கன்னா, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வந்திருக்கிறது. இப்ப நான் இந்தியாவுல இருக்கிறேன், நீங்க கத்தார்ல இருக்கிறீங்க, பலர் எங்களோடு கூட நாம் சொந்த தேசத்துல எங்களுக்கு அருகாமையில் தூரத்துல இணைந்து இந்த ஜூம் ஆப் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க. எந்த திசையில இருந்தாலும் இப்ப கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம். இது கடைசி நாட்கள். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் பட்சபாதம் இல்லாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யும் போது, அதிசயங்களை செய்யும் போது, அற்புதங்களை செய்யும் போது, நம் ஆண்டவருக்கு செய்கிற பிரதி உபகாரம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஒரு சாட்சியை சொல்லிட்டு அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையை விட்டு விடுகிற வாழ்க்கை அல்ல, அதோடு கூட விலகி போகிற வாழ்க்கை அல்ல. எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தொழுது கொள்கிறோமோ, நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 13:6 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடினா நான் அவரை பாடுவேன். எசேக்கியா ராஜா 15 ஆண்டுகள் மரண பள்ளத்தாக்கிலிருந்து கூட்டி கொடுக்கப்பட்ட போது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 15வது வசனத்திலிருந்தே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்கு ஜீவன் கொடுத்தார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், என் உயிருள்ள நாளெல்லாம். யோனா தீர்க்கன் மீன் வயிற்றிலிருந்து கரையில கொண்டு மீன் அவனை பத்திரமாய் கரை சேர்த்த போது, நானோவெனில், யோனாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் சொல்கிறார், நானோவெனில் சிலர் கிருபையை போக்கடிக்கிறது போல போக்கடிக்க இடம் கொடுக்கல, கர்த்தரை துதிப்பேன் என்று. சங்கீதம் 116 12 17 வசனத்தில், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். எபிரேயர் 13 14 15 வசனங்கள் சொல்கிறது, உதடுகளின் பலியாகி உதடுகளின் கனியாகிய காளையாகிய ஸ்தோத்திர பலி நீங்கள் கர்த்தருக்கு செலுத்துங்கள் என்று. துதிகளில் பிரியப்படுகிற தேவன், சங்கீதம் 147:1 அப்படிதான் சொல்லுது, துதிகளில் பிரியப்படுகிற தேவன் சொல்லுகிறார். ஈசாக்க நான் 100 மடங்கு ஆசீர்வதிச்சேன், பெலிசரோன் மேல பொறாம கொண்டவனை துரத்துனாங்க, ஆபிரகாமை நாட்களில் தோண்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள் பொறாமைனால.
ஏசேக்கு வந்தது, சித்துனா வந்தது, வாக்குவாதம் வந்தது, எரிச்சலும் பொறாமையும் துரத்தலும் வந்தது உண்மைதான். ஆனா ஈசாக்கை பயப்படாத, உனக்கு ஒரு ரெகோபோத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு விசாலத்தை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு விரிவாக்கத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அவனோடு கூட பேசின போது உன்னதமான தேவனை தொழுது கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். கர்த்தருடைய பிள்ளையே, எனவே அவனுடைய எதிராளிகள் கூட அவனோடு கூட வந்து சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? கர்த்தர் மெய்யாகவே உம்மோடு கூட இருக்கிறாராம். உங்க தொழில்ல, உங்க கைகளின் பிரயாசத்துல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க மருத்துவ பணியில கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அன்னைக்கு எப்படி எகிப்துல கர்த்தருக்கு பயந்ததினால மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார்களோ, உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர் எழுந்தருளி இருக்கிறார். உங்களை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்கவர் சித்தம் உள்ளவராய் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, 3 காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். 1, ஈசாக்கு தியானம் பண்ணுகிற தியான புருஷனாயிருந்தார். நம்பர் 2, தன்னுடைய வாழ்க்கையின் குறைவுகளை நிறைவாக்க, தன் குடும்பத்தின் குறைவை நிறைவாக்க, தன் குடும்பத்தின் தேவைகளை தேவ சமூகத்திலே சொல்லி ஜெபிக்கிற ஜெப வீரனாக இருந்தார். 3, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கா ஒரே நாள்ல சாட்சி சொல்லிட்டு அல்லது பொருத்தனை காணிக்கை செலுத்திட்டு போகிறவன் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனாக இருந்தான். உங்களை என்னை ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவரை ஸ்தோத்தரிக்கத்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் ஜீவன் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லயும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார்.